அனைத்து கலை காதலன் 73 யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மலைமேடு முரளி. ஒரு கோவில் சிறப்பம்சங்கள் என்ன, அந்த கோவில் எப்படி உருவானது, அதை பற்றி அந்த ஊர் மக்களே கூறும் காட்சி இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் கலை காதலன் 73 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த கோவில் எப்பொழுது உருவானது? அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் வடகால். இந்த திருத்தலமானது சுமார் ஒரு 600 ஆண்டுக்கு பழமையான கோயில். இந்த திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டு சுமார் 3 வருடங்கள் ஆகிறது. புதுப்பித்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கும் பெண்மணிகளால் இந்த ஊஞ்சல் தாலாட்டு சேவையானது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன? அனைத்து பக்தர்களுக்கும் நோய் மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு இத்திருத்தலத்தில் ஒரு புண்ணிய ஸ்தலமாக இது விளங்குது. இங்கே ஒரு வில்வ மரம் ஒன்று ஃபேமஸாக இருந்தது. வில்வ மரத்தில் இருந்த இலையை எடுத்து சாப்பிட்டாலும், வேப்ப மரத்தில் இருக்கிற இலையை எடுத்து சாப்பிட்டாலும் தீராத நோயெல்லாம் தீர்க்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை சுமார் 600 வருஷமாக இங்கே வேண்டி வணங்கி வராங்க. இது மேலும் மேலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இந்த பக்தர்கள் உங்களை போல வெளியூர் பக்தர்கள்லாம் இந்த சிறப்பை ஒவ்வொரு மாதமும் செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் ஆதரவு கொடுக்குமாறும், இந்த அம்மனுடைய அருள் பெறுமாறும், நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு குற்ற செயலுக்கும் ஈடுபடாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை துணையிருந்து இந்த அம்மா வழிநடத்துவான்றதுக்காக எல்லாரும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாதம் அமாவாசை அன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன? ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு சிறப்பு அன்னதானமும், பிறகு இரவு நாடகமும் நடைபெறும். அதனால் தவறாமல் எல்லாரும் கலந்துக்குமாறு பொன்னியம்மன் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கோவில் எப்பொழுது கட்டப்பட்டது? இந்த திருத்தலமானது 2022 டிசம்பர் 4ஆம் தேதி புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன? அதன் பிறகு இப்பொழுது 46 மாதங்களாக சுமார் 3.5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இந்த ஊஞ்சல் சேவை மாலை 6 மணிக்கும் இரவு 8 மணிக்கு சிறப்பு பூஜையும், 9 மணிக்கு சிறப்பு அன்னதானம், 10 மணிக்கு நாடகமும் நடைபெறும். தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்குமாறு அனைத்து பக்தர்களையும் வேண்டி கொள்கின்றோம். இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது? அனைத்து பக்த கோடிகளையும் தமிழ்நாடு ராணிப்பேட்டை மாவட்டம் நரசிங்கபுரம் மதுரா வடகால் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் சார்பாக அனைத்து பக்த கோடிகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த கோவில் எப்பொழுது தோன்றியது? இந்த திருத்தலமானது சுமார் 600 வருடங்களுக்கு முன்பிருந்து இங்கே தோற்றுவித்துள்ளது. 2022 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும், அதாவது மாதம் அமாவாசை அன்று இந்த அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் தங்களுடைய தேவைகளை முன்வைத்து, கோரிக்கைகளை முன்வைத்து வணங்குகின்றனர். அனைவருக்கும் அது நிறைவேறி இருக்கிறது என்பதை இந்த அம்மன் அருகே தங்களிடமும் தங்கள் நிர்வாகத்தினரிடமும் தெரிவித்து அன்பளிப்பை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தெரிவிப்பது பக்த கோடிகளுக்கு என்னவென்றால், தங்கள் நிறை குறைகளை இந்த அம்மனிடம் வேண்டி சென்று பிறகு அது நிறைவேற்ற பிறகு அம்மனுக்கு தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.